viewers, இது உங்க அபிமான பா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒரு இசைக்கலைஞரை சந்திச்சு அவருடைய இசை பயணத்தை பத்தி தெரிஞ்சுட்டு வரோம். தமிழ் திரை இசை உலக பொறுத்தவரையிலும் 60s to 80s கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். அந்த டைம்ல உருவான மறக்க முடியாத பாடல்கள்ல முக்கிய பங்கு வகித்த உலக அளவுல ரொம்ப பிரபலமான ஒரு வெரி ஃபேமஸ் தப்லா பிளேயரை தான் இன்னைக்கு நாம சந்திக்க போறோம். திரு சந்திக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம். நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது நிச்சயமா எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு தருணம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறது. உங்களை பத்தி இன்னும் பல விஷயங்கள், உங்களோட கரியர்ல பல விஷயங்களை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல எப்படி இதெல்லாம் ஆரம்பிச்சது? திரையுலகுக்கு நீங்க எப்படி அறிமுகமானீங்க? அத பத்தி சொல்லுங்க. எங்க ஃபாதர் ஜெகநாதராவன், எங்க அப்பா. அவர் ஜெமினி ஸ்டுடியோல பர்மனன்ட். அந்த சந்திரரேகா, அபூர்வ சகோதரர்கள், ஔவையார், பாலநாகம்மா, இன்சானியத்து, இந்த படங்கள்லாம் அப்பா வச்ச படங்கள். வஞ்சிக்கோட்டை வாலிபன், இந்த படங்கள்லாம் நிறைய அப்பா வச்ச படங்கள். அது அவர் கூட நான் ஜெமினி ஸ்டுடியோக்கு அடிக்கடி போவேன். சின்ன வயசுலேயே அவர் கூட போயிட்டு இருக்கும்போது தபலா கூட எங்களுக்கும் அப்படியே வாசிக்க. அப்போ சின்ன வயசில் 1950 ஓகே, அப்போ எங்கள் ஃபாதர் என்ன கூட்டு போய் ஏதோ ரெக்கார்டிங் வாசிக்க வச்சிருக்காரு. அது நர்ஸு ஸ்டுடியோவில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ அவரோட சேர்ந்து நானும் சேர்ந்து வாசித்தேன். 1950 இருந்து அப்படியே அப்படியே வாசிச்சுட்டே இருந்து மியூசிக் டைரக்டர் கெண்டசாலா, அவர் தேவதாஸில் பாடின மியூசிக் டைரக்டர், மாயா பஜார் எல்லாம் கூட அவர் தான் மியூசிக் டைரக்டர். அவர்கிட்ட போய் சேர்ந்து வாசிக்க வச்சு வாசிச்சுட்டே இருந்து ரெக்கார்டிங்கெல்லாம் வாசிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் 71 அமெரிக்கா, ஜெர்மன், பாரிஸ், லண்டன் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக 1.5 மாதம் அவரோட கச்சேரிக்கு போய் வாச்சிருக்கோம். அப்படியே கச்சேரி வாசிச்சுட்டே இருந்து அவரோட ரெக்கார்டிங்கெல்லாம் வாசிட்டு படங்கள்லாம் வாசிட்டு மிகப்பெரிய லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் அவரு. ஆமா, அவர் கூட நீங்க இத்தனை படங்கள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு பிறகு தமிழ் திரையுலக ஆட்சி செய்ததுன்னா அது எம்எஸ்வி ஐயா அண்ட் ராமமூர்த்தி ஐயா. விஸ்வநாதன் கிட்ட 72ல சேர்ந்து. அதுக்கு முன்னாடி எங்கிருந்தோ டைட்டில் மியூசிக் வாசிச்சிருக்கேன். பர்மனெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சிவகங்கை சீமை, கண்ணதாசன் சொந்த படம், அதில் டான்ஸ் குரூப்போட சேர்ந்து அதுக்கு போய் வாசிச்சிருக்கேன். அப்புறம் 72ல இருந்து அவர்கிட்ட பர்மனெண்ட் ஆகி வாசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட வாசிட்டு இருக்கும்போது வெளியே இருக்கிற மியூசிக் டைரக்டர், தெலுங்கு மியூசிக் டைரக்டர் ராஜேஸ்வர ராவ், பிண்டால் நாகேஸ்வரராவ், எல்லாம் சலப்பத்திரம் எல்லாம் வெளியெல்லாம் கம்ப்ளீட் நிறைய மியூசிக் டைரக்டர்கிட்ட வாசிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இளையராஜா கிட்ட போய் சேர்ந்தேன். அப்படியே அவர்கிட்ட விஸ்வநாதன் வாசிட்டு இருக்கும்போது ஏஆர் ரகுமான், அவர் பிகினிங் ஆட்ல இருந்து அவர்கிட்ட ஃபேமிலி, என்னுடைய பையன் குமாரும் அவரெல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி எங்கள் வீட்டுக்கு வருவார். அவரோட ஏஆர் ரகுமான் ஃபஸ்ட்டு ஆடு வச்சு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரோஜா படத்தில் வச்சுருக்கேன். ரோஜா படத்தில் வச்சுட்டு அதுலேருந்து கம்ப்ளீட்டாக இப்போது வரலும் ரீசெண்டாக ஒரு 6 மணி வச்சு ஒரு தபலா டோலக்கெல்லாம் கூட வச்சிருக்கேன். ரீசெண்டாக ஒரு வரப்போகிற படத்தில் எத்தனையோ பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த தபலா மேலே எப்படி அது இன்னும் வெறுப்பு தட்டலைங்களே. அந்த மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிற அந்த ஒரு நிறைவு, வயலின் ஆகட்டும், வயலின்ஸு, ஃப்ளூட்டு, சித்தாரு, காவுட்ரம், பாங்கோஸ், தபலா, ட்ரம்ஸ், கிம்ஸ், இதெல்லாம் மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்து அதனுடைய நிறைவு வேணும். எலக்ட்ரானிக்ஸில் இருந்து அது இவ்வளோ அந்த வல்லின மெல்லினத்தோட அழகாக கேட்க முடியாது. ஏதோ அப்படியே வேணும் இதாக பண்ண முடியும். இப்போ ஒரு கீபோர்டு இருந்தால் போகிற படம் பூரா முடிச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. இந்த மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ 60-70 பேருக்கு 20 பேர் கம்மி கிடையாது மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ ஒரு பாட்டு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இருக்கு அப்படின்னாக்கா பிகினிங்கில் இருந்து கடைசி வரையில் ஃபுல்லாக வாசிக்கணும். பாடுறவங்க முதல்ல கொண்டு எல்லாம் மியூசிஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். கடைசியில் மிஸ் பண்ணால் கூட மறுபடியும் முதல்ல இருந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அந்த சாங் எடுக்கும். அப்படி இது பண்ண வச்சிருக்கேன். அப்புறம் பாம்பே மியூசிக் டைரக்டர் நௌஷாத், லக்ஷ்மிகாந்த் பேர்லால், ஆர்டி பர்மன், ரவி, சித்திரகுப்தா, பப்பிலகிரி எல்லாம் மியூசிக் டைரக்டர்கிட்ட வாசிச்சிருக்கேன். நானும் தபலா வாசிக்கிறேன். என்னுடைய பசங்க ரமணா குமார், ரமணா வாசிக்கிறாரு, குமாரை வாசிக்கிறாங்க. ரமணாவோட பையன் கார்த்திக் வம்சியும் வாசிக்கிறாரு. என் தம்பிங்க
ருத்ரமூர்த்தி தவறிட்டாரு, அவரு வாசிப்பாரு. எங்க மனோகரன் வாசிக்கிறாரு. என்னுடைய மச்சான் ரவின்றது அவனும் வாசிப்பாங்க. நல்லா தபலா குடும்பமே கிட்டத்தட்ட ஃபேமிலி தலைமுறையா அப்படியே வாசிட்டு வரோம் நாங்க இது வரைக்கும். லவ்லி. சோ நீங்க முதல்ல கண்டசாலா அவர்களுக்கு வாசிச்ச பாடல்கள்ல இருந்து ஏதாவது ஒரு சின்ன கெட்டசாலா கிட்ட வந்து பாடல் வந்து அவர் தெலுங்கு தான் ஆக்சுவலா நிறைய, அவர்கிட்ட நிறைய வாசிச்சிருக்கோம். விஸ்வண்ணா கிட்ட நிறைய பாடல்கள் வாசிச்சிருக்கோம். அவர்கிட்ட அண்ணனூர் கோயில் பாட்டு, ராகங்கள் 16 அப்போ வந்து தில்லுமுள்ளு ராகங்கள் 16 நான் தான் வச்சேன். இப்போ தில்லுமுள்ளு ராகங்கள் 16 யுவன் சங்கர் ராஜா நான் தான் வச்சிருக்கிறேன். லவ்லி சார் ரொம்ப அருமையா இருந்தது. ராகங்கள் 16 பாடல் என்னைக்கும் ராகங்கள் 16 நான் தான் வச்சேன். இப்போ யுவன் சங்கர் ரீமேக்லயும் நீங்க தான் வாசிச்சீங்க. லவ்லி. யுவன் சங்கர் ராஜா விஸ்வநாதன் ரெண்டு பேரும் காம்பினேஷன். கண்டிப்பா இன்னும் பல விஷயங்கள் சார், இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். ராஜா சாரோட பூவே செம்பூவே பாடல்ல ஒர்க் பண்ணதை பத்தி சொன்னீங்க. சோ அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நடுவுல இந்த பிஜிஎம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கும் வந்து காதுல ரீங்காரம் செஞ்சுட்டு இருக்கு. சோ அந்த பாடல்ல ஒர்க் பண்ண அனுபவங்கள் அண்ட் அதுல இருந்து எங்களுக்கு ஒரு சின்ன பிட். அதுல பூவே செம்பூல வந்து அப்படி வரும். அந்த ஒரு சில பேக்ரவுண்ட் அது பாட்டும் அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் கூட வச்சு பண்ணுறது. கண்டிப்பா அது இளையராஜா மியூசிக் வந்து ஜி ராமநாதர், கேவி மாதவன், விஸ்வநாத ராமூர்த்திக்கு அப்புறம் ஜி ராமநாதர், கேவி மாதவன், விஸ்வநாத ராமூர்த்தி வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மாதிரி 3 பேரும் பண்ண மியூசிக் வந்து அந்த மாதிரி இதாகி போச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் பாடல்கள் கேட்கணும் அப்படின்னா இளையராஜாவோட பாட்டு தான் கேட்கல. இளையராஜா மியூசிக் வந்ததுக்கப்புறம் வந்து கிராமிய பாணி, அதனோட வெஸ்டர்ன் மியூசிக் அது இதில் ஒரு சொர்க்கலோக இசையே வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சொர்க்கலோக இசை தான் அது. ஒரு இருந்தாலும் ஆல்ரெடி 7 சுரங்களுக்குள்ள 3 எல்லாரும் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இது ஒரு புதுமை, ஒரு சொர்க்கலோகத்தையே உண்டாக்கி இருக்கிற இளையராஜா மியூசிக். முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாலாட்ட ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணாரு. ஆமா, அது அவருடைய பாட்டு மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாம் அப்படி எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டேன். அவர் பாட்டுங்கள்லாம் ஆகாயத்தாமரை எனக்கு பிடிச்ச பாட்டு அது. மல்லிகை முட்டு மனசு தொட்டு இழுக்குதடி மானே, மந்தார செடி ஓரத்திலே மாமன் நடக்கிற வேளையிலே மானே மருதாணி பூசவா. ஒரு நாள் முன்னே மறவாத இந்த மாதிரி சில பாடல்கள், அவருடைய பாட்டுகள்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி. நல்ல ஒரு ஜீவன் அழைக்குது சாங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சொர்க்கலோக இசையே சொர்க்கலோக பாடல்கள். அவரை பொறுத்தவரை என்னுடைய அது மனசாட்சி விரோதமா சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்ட பழைய காலத்து லவ்ஷாத்ல இருந்து பழைய காலத்து மியூசிக் எல்லா மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்கேன். இவர்கிட்ட ஒர்க் பண்ணிருந்ததும் ஒரு நிறைவு நல்ல இதோட பார்த்துருக்கேன். லவ்லி.
இப்போ நீங்க வந்து தப்லால வந்து ஒரு உங்களுடைய ஒரு ஒரு லவ் ஸ்டோரியே ரொம்ப அழகா சொல்லுவீங்களாமே இந்த ஆமா. பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல. ஒரு பொண்ணு நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா வச்சுக்கோங்க, ஒரு சுமாரான பொண்ணு. வீட்டில் வண்டி வரல, பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கார் வரலைன்னு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதை ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான். ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ண உடனே இந்த பொண்ணு கொஞ்சம் பயந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் வீடு இருக்கும். சரி பொடி நடையா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடந்து போகுது. எப்படி நடந்து போகுது அந்த பொண்ணு? பின்னாடி இவரு ஃபாலோ பண்றார். கிட்ட போய் அந்த பொண்ணு கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு அழகு வார்த்தைகளை பேசுறார். அந்த பொண்ணு திட்டுது. திட்டுட்டு இந்நேரத்துல ஒரு பொண்ணு இல்லையா, கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்து போகுது. பின்னாடி வரு கிட்ட போய் சினிமாவுக்கு போலாமான்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு திட்டுது. வீடு கிட்ட வந்துருச்சு. அண்ணன் வீட்டில் இருக்காரு. உன்னை பீஸ் பீஸா எடுத்துற மரியாதை போயிடும். அந்த பொண்ணு நடந்து கதவு தட்டது. கதவு தட்டணும்னு அவன் அண்ணன் வராரு. நடந்த சமாச்சாரம் எல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லுது. அப்படியா விஷயம்னா அண்ணன் வெளியே வராரு. அண்ணன் வெளியே வந்த உடனே அவன் பார்க்கறான். அண்ணன் வந்துட்டாரு. ஓடுறான். இதுலயே தபலால பாட்டு வாச்சிருக்கேன். முதல்ல என்ன பாட்டுன்னா, அப்போ இழந்த படம் சாங் நல்ல பாப்புலரா இருந்தது. அது ஏன் இப்போ தபலால ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இளந்தமிழ சாங் வந்து நல்ல பாப்புலராக அப்புறம் பிரசாத் பேப்பர்லாம் இளந்தமிழ பிரசாத் அப்புறம் அப்புறம் விஸ்வண்ண கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் என்னடி ரக்கம்மா சாங் நல்ல பாப்புலர் ஆச்சு. அப்புறம் என்னடி ரக்கம்மா
லவ்லி சார், பல புதுமையான விஷயங்கள். ஐ திங்க் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து அந்த காலத்துல இருந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் வச்சுட்டு யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். நான் என்னுடைய வாசிப்பு, என்னுடைய மைண்டுக்கும் என்னுடைய மனசுக்கும் வாசிப்புக்கும் வயசாகல. இப்போதைக்கும் அப்போ எப்படி வாச்சிட்டு இருந்தோம் 18 வயசுல, இப்போ அதே மாதிரி தான் வாச்சிட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய மியூசிக் டைரக்டருங்க, ஒரு 4-5 மியூசிக் டைரக்டர், 6 பேர் மியூசிக் டைரக்டருங்க, மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு 10-20 பேர் போட்டாங்கன்னாக்கா அவங்க வயிறார சாப்பிட்டு நல்ல அந்த குடும்பமே நல்லா இருப்பாங்க இல்லைங்களா. ஒரு 10-20 பேர் பிழைப்பாங்க இல்லைங்களா. மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டாங்க, ஒரே கீபோர்டு 2 கீபோர்டு இது வச்சுக்கிட்டு படங்கள் பண்ணலாம். என்ன அதனால என்ன ஒரு இது இருக்கு இல்லையா. மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், அதனுடைய வல்லினம் மெல்லினே அதனுடைய சவுண்டிங் வேற. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ரொம்ப சுவாரஸ்யமான உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பல விஷயங்கள் பேசலாம் சார். சார், நீங்க பல படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இப்ப பாடல்களுக்கு தப்லா நீங்க பெர்கஷனா வாசிக்கிறது வேற, இதே ஒரு ரீ ரெக்கார்டிங்க்கு அந்த சீனுக்கு வந்து நீங்க வாசிக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பா அது டிஃப்ரெண்டா தான் இருக்கும். சோ அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது அதாவது வந்து இது வெறும் தகரம் தான். இது இந்த தகரத்தில் விஸ்வநாத் அண்ணன் கிட்ட, ராஜா கிட்ட நிறைய, இளையராஜா கிட்ட நிறைய, எல்லா மியூசிக் டைரக்டரும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒத்தடி ஒத்தடி நந்தன நண்டன நான் ஒரு இது வாச்சிருக்கேன். அப்புறம் இப்போ இந்த மியூசிக் இதில் வாசிக்கிறேன், அது எந்த பாட்டுன்னு சொல்லுவீங்களா? ஏஆர் ரஹ்மான் இருந்தது. இது அது பேஸ் கிட்டார்ல வச்சது, டெக்கால வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த நட. சார், இப்ப ராஜா சார் படங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அது கோல்டன் பீரியட்னு சொன்னீங்க. சோ அந்த டைம்ல நீங்க அவருக்காக வாசிச்ச பாடல்கள் மதுரை மறிக்கொழுந்து வாசம், அந்த பாடல்ல இருந்து ஒரு சின்ன பிட் பார்க்கலாம் சார். மதுரை அப்புறம் அந்த சின்ன தம்பி படத்துல ஒரு போவோமா ஊர்வலம் பூலோகம் எங்கும் மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும் நானா 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 தானா நானா நானா போவோமா ஊர்வலம். ஒரு நாள் முனை 1 2 3 ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும் உறவாலும் உடலுயிராலும் பிரியாத வரம் வேண்டும் நினைப்போலே நனநானா எனையாளும் எஜமானே எனையாளும் எஜமானே ஆ ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும் உடலாலும் உடலுயிராலும் பிரியாத வரம் வேண்டும். சார், நீங்க மிகப்பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் இப்போ வர இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ண விதங்கள், அவங்களோட நீங்க ஒர்க் பண்ண சாங்ஸ்? இப்போ வந்து நிறைய இந்த ஜிவி பிரகாஷ் வாச்சிருக்கோம், யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, பவதாரணி கூட வாச்சிருக்கோம். ஜிவி பிரகாஷ் வந்து உருகுதே டோலக் வாச்சோம் 2 பேர், நானும் சின்ன பிரசாத் டோலக். ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே தங்கம் உருகுதே உள்ளம் கரையுதே கமுருகுதே மொத்தம் கரையுதே. அதன் பிறகு மதராசப்பட்டினம் படம், அதுல வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு சாங். அண்ட் அந்த உங்களுடைய அந்த தப்லா வாசிச்சு வர அந்த பிஜிஎம் தான் பல பேருக்கு இன்னமும் ரிங்டோனா இருந்துட்டு இருக்கு. நானும் சின்ன பிரசாத் வாச்சிருக்கோம் 2 தப்லா பாடங்க. அது வந்து இப்படி
பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாரும் இல்லையே புலரும் காலை பொழுதில் மதியே போகவில்லையே தானதோம் தனன தானதோம் தனன தானதோம் தனன தானதோம் தானதோம் தனன தானதோம் தனன தானதோம் தனன தானதோம். இப்படி வரும். சார் நீங்க இந்த தப்லாலயே மத்த பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மிருதங்கமுடைய சவுண்ட் டோலக்குடைய சவுண்ட் இதெல்லாம் கூட கொண்டு வருவீங்களாமே? தபலாவில் தபலா சவுண்டு தான் வரவழைக்க முடியும். இதில் டோலக்ஸில் வந்து இந்த பேஸ் கிட்டாரு இந்த இதெல்லாம் வச்சு காமிச்சேன். இது வச்சுக்கலாம். சில எஃபெக்ட் தபலாவிலேயே இப்போ கல்யாணத்தில் வாசிக்கிறாங்களே தவுல், அவ்வளோ தவுல் கேட்டுருக்கீங்களா? அந்த சவுண்டு நீங்க வந்து உங்களுடைய கலையை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பாரிஸில் இருக்காரு சிஷ்யன், அமெரிக்காவில் இருக்காங்க, பெங்களூரில், ஆந்திராவில் நிறைய நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு பொறுமை இல்லை. சொல்லிக் கொடுக்குறதுக்குள்ள நம்ம பிராணம் போயிடும். ஒரு 4 நடை கற்றுக்கிட்டு போயிடுறாங்க, உடனே கச்சேரி போயிடுறாங்க. கச்சேரி போயிட்டு உடனே பிரசாத் சிஷ்யன் சொல்கிறாங்க. இதெல்லாம் வாசிக்கிட்டு ஒரு கற்றுக்கிறது ஒரு ரீசெண்டாக கற்றுக்கிட்டா அது பரவாயில்ல. இப்படி இருக்கிற வார்த்தை ரொம்ப அருமையா ரொம்ப இனிமையா அமைஞ்சது சார் உங்களுடைய இந்த உங்களோட பேசின இந்த தருணங்கள். தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மிக்க மகிழ்ச்சி. ஓல்ட் இஸ் கோல்ட் இந்த வாக்கியத்துக்கு ஒரு தக்க உதாரணமா இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சது. நிச்சயமா இதை நீங்க விரும்பி பார்த்திருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில வேறொரு இசை கலைஞரின் இசை பயணத்தோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Sridevi signing off. Have a great day.